காப்பாத்துங்க. ஐயோ, please, please என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. Okay. This is real, okay? This is not real. Look at my eyes, buddy. No, this is real. We're gonna go. Uncle? Help me. Uncle? Uncle? Chalu? 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 Hey! பயந்துட்டல்ல? எப்படி வேர்த்திருக்கு பாருடா. ஏய், சும்மா தான்டா உனக்கு ஷாக் கொடுக்கறதுக்கு. பொடி. ஜெய் ஜெய் என்ன தம்பி பயந்துட்டீங்களா? நான் இங்க இருக்கேன். ஐயையோ, கொஞ்சம் என்ன தம்பி முறைக்கிற? தசாவதாரம் வேஷம் போடுறாங்க, 10 வேஷமும் ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு வேஷத்துக்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் தகுதி வேணும். அதுவும் சரிதான். என்ன ஷாலு இதெல்லாம்? எல்லாம் மாம்ஸோட பிளான் தான்டா. சரி வர அனுப்பு. மாம்ஸ் சண்டே கால மியூசிக் டேரக்டர் இமானோட ரெக்கார்டிங்க்கு ஓகேன்னு சொல்லுங்க. அத அப்பயே சொல்லிட்டம்மா. நாளைக்கு தேவ சார் ரெக்கார்டிங்க்கு 8 மணிக்கு வரேன்னு சொல்லுங்க. அத காலையிலே சொல்லியாச்சு. அடுத்த மாசம் ஸ்ருதி ஆர்கெஸ்ட்ராக்கு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. என்ன யோசனை? இருக்கிறதே அவள பேர் தான், பாக்கி யாரும் இல்ல. நாங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். போங்கள. இது ஏன் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்க? ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியதானே? கோலம் போட்டுக்கிட்டு இருக்க. வர கிட்ட வராத. மாம்ஸ் கூப்பிடுவேன். நீ என்ன நினைச்ச? மாம்ஸ் ஏழுமலை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க ரூம் நம்பர் 206ல ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க, கூட்டிட்டு போ. ஓகே ஜி. என்னது? ஐயோ, ஓகே டாக்டர். ஹலோ டாக்டர், அவர் ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, இஸ் கெட்டிங் பெட்டர். நீங்க எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். என்னடி இன்னைக்கு நீயும் ஆளும் ஒரே கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? ஓகே, நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, நைட்டே போன்ல பேசி வச்சுப்பீங்களா? நாளைக்கு காலையில இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும்னு. நீ வேற ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் லவ் பண்றது கூட அவனுக்கு தெரியாது. ஏய், ஃபர்ஸ்ட் ஜெய் கிட்ட போய் உன் லவ் சொல்லு. இல்லனா நான் போய் சொல்லிடுவேன். கொன்னுடுவேன். நீ இல்ல ஜெய யார் லவ் பண்ணாலும் கொன்னுடுவேன். ஹலோ அங்கிள்.
வாமா. ஹலோ அங்கிள். என்ன ஜெய், பயங்கர பிஸியா? இப்பெல்லாம் வர சொன்னதான் வர? இல்லை அங்கிள், கொஞ்சம் ஒர்க் அதான். ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா. அதை பத்தி பேச தான் கூப்பிட்டேன். ஓ, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அங்கிள்? ஆமாப்பா, ஆகஸ்ட் 23 ரெஜிஸ்ட்ரேஷன். சூப்பர் அங்கிள். ஜெய், இந்த தடவையாவது உனக்கு சேர வேண்டிய 150 கோடி ரூபா உன் குடும்ப சொத்து எந்த பிரச்சனையும் இல்லாம உனக்கு வந்து சேரணும். ஏன்னா உயில் படி தான் லாஸ்ட் டேட். ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலனாலோ இல்ல போஸ்ட்போன் ஆனாலோ இந்த சொத்து உனக்கு கிடைக்காம ட்ரஸ்ட்டுக்கே போயிடும். உனக்கே தெரியும், 3 தலைமுறையா அந்த சொத்து உன் குடும்பத்துக்கு கிடைக்காத மாதிரி ஏதோ நடந்துகிட்டே இருக்கு. உங்க தாத்தா அந்த சொத்து கிடைக்கிற நேரத்துல அவர் அடிச்சே கொண்டுட்டாங்க. அப்பா தூக்குல தூக்கிட்டாரு. அது கொலையா தற்கொலையான்னு வேற ஒரு இஷ்யூ இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கன்ஃபார்ம் பண்ணதுனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அங்கிள், ஜெய்க்கு எந்த எனிமீஸும் இல்ல, அதனால இந்த வாட்டி அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம அவனுக்கு அவன் சொத்து வந்துரும். எந்த ப்ராப்ளமும் இல்லாம அவனுக்கு அவனோட சொத்து வரணுங்கிறது தான் என்னோட ஆசையும். ஆனா வெறும் 5000 10,000க்கு கொலை பண்ற காலம் இது. சொத்தோட வேல்யூ 150 கோடி ரூபா. அப்ப நீ எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பாத்துக்கோ. எஸ் அங்கிள். என்ன அங்கிள் பயன்படுத்துறீங்க? கொலகிலன்னு? டேய், நீ ஏன்டா பயப்படுற? உன்னை அவனும் கொல்ல மாட்டான். நீ என்ன சொந்த தம்பியா? சொத்துல பங்கு இருக்குன்னு உன்னை கொல்றதுக்கு? நீ என்னோட கசின் தானே, அதெல்லாம் எதுவும் ஆகாது. டேய் பாருங்க அங்கிள், இவன் எப்படி பேசுறான். நானே அவனுக்கு ஏதாவது ஆயிருமோ டென்ஷன்ல இருக்கேன். சாரி அங்கிள். ஓகே அங்கிள், நீங்க சொன்ன மாதிரியே என்ன நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை அங்கிள். வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். போன் வந்துச்சுல அங்கிள், இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் அவன் காதுல ஏறாது. டேய், ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால? ஆமா அங்கிள், இன்னைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரே நேரத்துல 3 ஆபரேஷன் பண்றாங்க. இவர் உடனே போய் ஆகணும். ஓகே பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம். வீட்டுக்கு போனோன்னு ஃபோன் பண்ணு. ஷாலு, உனக்கு எப்ப பாரு இதே நினைப்புதான். ஒழுங்கா கிட்ட உதவாங்காம வீட்டுக்கு போயிடு. ஷாலு, நைட்டாவது மூவி போலாமா? அடி. ஜெய். ஏய் ஸ்ருதி, என்ன இங்க இந்த நேரத்துல? உட்காரு. உன்னை பார்க்க தான் வந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? அஃப்கோர்ஸ். ஓகே சார். தேவன ஒரு காஃபி. உட்காரு. ஷாலு, சொல்லு ஷாலு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரீ தான், சொல்லு. என்னங்க ஸ்ருதி, சர்ப்ரைஸ் இஸ் இட்? உட்காருங்க. இந்தாங்கம்மா. நியூ என்ட்ரி, ஷாலினி ரெக்கமெண்டேஷன். நம்ம ஆளு என்ன ஏதுன்னு கேட்கவே வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. நீங்க காஃபி குடிங்க. வேண்டாம். ஏன்? பிடிக்கல. காஃபி பிடிக்கலையா இல்ல ஷாலினியை பிடிக்கலையா? ஏய் சாரி ஸ்ருதி. டே ராதா, இன்னைக்கு ஸ்ருதிக்கு டின்னர் நம்மளோட தான். வேண்டாம் ஜெய், நான் கிளம்புறேன். ஏய், நம்ம ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, இன்னைக்கு சாப்பிடலாம். ஐ எம் வெரி சாரி. 2 minutes ப்ளீஸ். சொல்யூஷன். இப்படிதான் ஷாலினியோட பாதி நேரம் ஃபோன்லயே குடும்பம் நடத்துறான். சரி, நான் போய் டின்னர் ரெடி ஆச்சு பார்த்து வரேன்.
டேய் ஸ்ருதி எங்கடா? ஆ நீ எவ்வளவு நேரம் ஃபோன் பேசினா யார் இருப்பா? அவங்க அப்பயே போயிட்டாங்க. நீ ஃபோன் வச்சதும் உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. ஷாலு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. பைடா. பாய். என்ன அங்கிள் ஃபேஸ்புக்கா? கலக்குங்க. ஷாலு 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 எப்பவுமே பால்கனிக்கு வந்து தானே பாய் சொல்லுவ. இன்னைக்கு மட்டும் என்ன குளிக்க போயிட்ட? சரி பரவாயில்ல, நீ வெளியே வந்து பாய் சொல்லு, அப்பதான் நான் கிளம்புவேன். இப்ப நீ பதில் சொல்லல, நான் கதவு திறந்துட்டு உள்ள வந்துருவேன். என்ன வரமாட்டேன்னு நினைக்கிறியா? நான் உள்ள வந்துருவேன். வந்துருவேன். ஏய் ஷாலு, ஏய் ஷாலு, ஷாலு, ஏய் ஷாலு, 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 அங்கிள், 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 ஏய் Sure. Okay, doctor. Thank you, thank you.
டாக்டர் ஜெயோட லவ் ஷாலினி அவ மாமா 2 பேரையும் ஊசி போட்டு கொண்டுட்டாங்க இல்லையா? அது விஷ ஊசி இல்லையா? மர்டருக்கு யூஸ் பண்ணிருக்க இந்த ஊசி மனுஷங்களோட பிபியை ஹை ஆக்கி பிரெயினையே வெடிக்க செஞ்சிருமா. ஆனா எல்லாராலையும் இது செய்ய முடியாதான். முறைப்படி மெடிக்கல் சயின்சஸ் படிச்சவங்களால மட்டும்தான் இந்த மர்டரை பண்ண முடியும்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. அப்போ இந்த மர்டர் டாக்டர் ஜெய் தான் பண்ணிருப்பா நீங்க சந்தேகப்படுறீங்களா சார்? எஸ். மர்டர் நடத்துல டாக்டர் ஜெய் ஒரு பொண்ணை பார்த்ததாவும் அவளை அவர் துரத்திட்டு போனதாவும் சொல்றாரு சார். அது இந்த கேஸ திசை திருப்பறதுக்காக அவன் சொல்லி இருக்கிற போய். கூடிய சீக்கிரமே அவனை தூக்கி உள்ள போட்டுலாம். அவனை பத்தி எல்லா டீடைல்ஸும் விசாரிங்க. ஷூர் சார். நிறுத்துங்க, காரை நிறுத்துங்க, நிறுத்துங்க. தம்பி, என் பேத்திக்கு உடம்பு சரியில்லை, உயிருக்கு போராடிட்டு இருக்கா. டாக்டர்கிட்ட காட்டணும், உதவி பண்ணுப்பா. பயப்படாதீங்க, நானும் டாக்டர் தான். எங்க உங்க பேத்தி? பக்கத்துலதான் தம்பி வீடு. சரி, கார்ல வந்து இருங்க. வாங்க டாக்டர், வாங்க. என்ன பெரியவர, வீடு பூட்டி இருக்கு? உள்ள வாங்க. லைட்டை போடுங்க. இந்த வீட்டுல எந்த லைட்டும் எரியாது. அப்படி போங்க. இந்த வீட்டுல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. மேலதான் இருக்கா என் பேத்தி. இப்ப அவங்க கூட யார் இருக்கா? யாருமே இல்ல. இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க 2 பேரும் தனியாவா இருக்கீங்க? ஆமா. உங்க பேத்திக்கு உடம்புக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என்ன பெரியவரே, கேட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த பதில்? பெரியவரே, பெரியவரே, யார் நீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? இல்ல, நான் ஒரு டாக்டர். பேத்திக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பெரியவர் இங்க என்ன கூப்பிட்டு வந்தாரு. ஓ, அந்த கிழமை உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரா? இந்த வீட்டு தோட்டத்துல வேலை பார்க்கும்போது அவர் பேத்திக்கு காய்ச்சல் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. டாக்டர் வந்து பாக்குறதுக்குள்ள அவ செத்து போயிட்டா. அதை தாங்கிக்க முடியாத அந்த கிழவனும் அப்பவே உயிரை விட்டுட்டாரு.
அதுல இருந்து எந்த டாக்டர் பார்த்தாலும் அந்த கிழமை இங்க கூட்டிட்டு வந்துரும். நானே இது தெரியாம வீடு சீப் ரேட்டுக்கு வருதுன்னு விலைக்கு வாங்கிட்டேன். அதே மாதிரிதான் உங்களையும் அந்த கிழமை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆமா, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றீங்க? லோட்டஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். ஓ, டாக்டர் லட்சுமி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்களா? அவ ஏன் ஃப்ரெண்டு தான். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல ஒண்ணும் வேணாம். அதெல்லாம் இல்ல, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஏங்க வேணாங்க, சொன்னா கேளு.
ஐ ஜெயண்ண என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? கேக்குறோம்ல, சொல்லுடா. உடம்பு எதுவும் சரியில்லையா? டேய், ஒன்னதான்டா, ஏதாவது சொல்லி தொலையேன். என்னடா சொல்ல சொல்ற? என்ன சொல்ல சொல்ற? பேய பார்த்தேன். ஒரு பேய் இல்ல, ஒரே நேரத்துல 3 பேய் பார்த்தேன். ஏன் இந்த பேய் திரும்ப திரும்ப என்கிட்டே வருதுன்னு தெரியல. அன்னைக்கு பூத் பங்களால பார்த்தேன்னு சொன்னல, அதே பேய் தான் இன்னைக்கு மறுபடியும் பார்த்தேன். 3 பேயும் ஒரே வீட்டுல இருக்கு. என்னடா சொல்ற? 3 அல்பாயுசுல போயிருக்குமோ? இல்ல, பைபாஸ்ல போயிருக்கோம். ஜெயண்ண, திரும்ப திரும்ப அந்த பேய் உங்க கண்ணுல பட்டுக்கிட்டு இருக்கு. விளையாட்டா இருந்துடாதீங்க. காலையில மந்திரிச்சு உங்களுக்கு கயிறு கட்டி விடுறேன். இப்ப குளிச்சுட்டு வாங்கினே, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இப்ப எனக்கு எதுவும் வேணாம். கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுங்க. ஜெயண்ண, இந்த மாதிரி நேரத்துல தனியா இருக்காதீங்க. நான் வேணா உங்க கூட இருக்கேன். இதுக்கு அவன் அந்த 3 பேய்களோட இருந்துருவான். வாங்க. இந்த பாலையாவது குடிங்கண்ணே. தேவன, நான் ஒரு பொண்ணு பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது இந்த பொண்ணு தான். யாருண்ணே? பேயா பார்த்தேன்னு சொன்னீங்களே. ஆமா. இளம் பெண் ஓடும் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. ஜெயன, பழைய பேப்பர்ண்ணே, தேதிய பாருங்க, வருஷமாச்சு. ஜெயன, நீங்க நேர்ல பார்த்தேன்னு சொன்ன பேய் பேப்பர் வழியா இப்ப வீட்டுக்குள்ளே வந்துருச்சுனே. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அது உங்களையே சுத்தி சுத்தி வருது. அண்ணே, இனிமே நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கண்ணே. ஜெய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷாலினி இருந்ததுக்கப்புறம் நீ ரொம்பவே மாறிட்டடா. இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொல்லணும்னா நீ பைத்தியம் மாதிரி இருக்கடா. உன் சீஃப் டாக்டர் கூட உன்னை பற்றி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்கடா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றாங்க. எனக்கு என்னமோ அவங்க சொல்கிறது தான் சரின்னு படுது. அதனால உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். டேய், இன்னொரு தடவை நீ கல்யாணத்தை பத்தி பேசின அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற. இந்தா இந்த ஃபோட்டோஸ்லாம் பாரு. இது யாரு? போடா.
திட்டுறதுலாம் திட்டிட்டு இப்ப மட்டும் கேக்குறேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய் சொல்றா, இது யாரு? ஓ, இந்த பொண்ணா? இந்த பொண்ணு பேர் ஹரிணி. அப்பா அம்மா இல்லையா? ஏதோ ஏழை குடும்பம்னாரு. ஒரு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். நல்லதா போச்சு. பேயா பார்த்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த பேய் இவதான். பேயா? கண்டுபிடிக்கிறேன். இவளையே கல்யாணம் பண்ணி இவ எதுக்கு என்ன சுத்தி சுத்தி வரான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். டேய் வேணாண்டா, எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான்டா பொண்டாட்டி பேயா வருவா. உனக்கு பேயே பொண்டாட்டியா வருதுடா. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன ஒத்துக்கிறது? நான் முடிவு பண்ணிட்டேன். டேய் சார், சாலினி மர்டர் கேஸ்ல நம்ம சந்தேகப்படுற டாக்டர் ஜெய்கே இன்னைக்கு ரேஷ் ஆஃபீஸ்ல மேரேஜ் சார். ஓ, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவன் லவ்வர் செத்து கொஞ்ச நாள்ல இன்னொரு கல்யாணமா? கன்ஃபார்மா ஒரு முனைசர் தான். நீ வேணா பாரு, அவன் இந்த பொண்ணோடையும் ரொம்ப நாள் இருக்க மாட்டான். அவனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அவனை தூக்கி உள்ள. ஓகே சார். ஓகே சார், அடிச்சு முட்டியை பேத்துற பாத்து. ஏய், யார் நீ? என்ன விடாம சுத்தி சுத்தி வந்தியே. இப்ப நான் பக்கத்திலே இருக்கேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? செத்ததுக்கு அப்புறமும் ஏன் இன்னும் இங்கே இருக்க? உன்னை பத்தி எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், மறுபடியும் என்ன முட்டாளாக்காத. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல அடிபட்டு செத்தவ தானே நீ? நானா? நீயே தான். அன்னைக்கு பேய என் காரை நிறுத்தி பூத் பங்களாக்குள்ள ஓடினேன். இன்னொரு நாள் அந்த இருட்டு வீட்டுல 2 பேய்களோட இருந்தேன். என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி பாக்குறேன்? யாரு நீ? உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தாண்டி உன்னை கல்யாணமே பண்ண. எதுக்கிட்டு என்னையே குறி வச்சு துரத்துற? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எதையோ பார்த்து பயந்துட்டீங்க. ரெஸ்ட் எடுங்க, காலையில பேசிக்கலாம். உன் நடிப்பெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்தேன். மரியாதை உண்மையை சொல்லு. சொல்றீ? விடுங்க. ஹலோ டாக்டர், நான் ரேகா பேசுறேன். சொல்லுங்க. ஸ்ருதி மேடம் நிறைய ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. நீங்க உடனே ஹாஸ்பிடல் வர முடியுமா டாக்டர்? இந்த உடனே வரேன். தப்பிச்சிட்டோன்னு நினைக்காத, வந்து கமிச்சிக்கிறேன். ஐயோ, ஏடிஎம் பணத்து கூட உயிரை கொடுத்து காவலா இருக்கலாம். இப்படி பணத்துக்கெல்லாம் நம்மள காவலா இருக்க வச்சிட்டானுங்களே. ஹலோ ஹலோ, என்ன மாமே பார்த்து பயந்தாங்கோலி பயந்தாங்கோலின்னு சொல்லுவியே. பின்ன எதுக்கு எடுத்தாலும் பயந்தா பயந்தாங்கோலின்னு சொல்லாம விராட் கோலி நான் சொல்வாங்க. ஏய், வாட்ஸ்அப்ல உனக்கு போட்டோ அனுப்புறேன். 10 பணத்தோட காவலா இருக்கிறேன். போட்டோ பார்த்துட்டு மாமா தைரியத்தை பத்தி சொல்லுடி. ஏன் கை நடுக்குது? கை ஷேக் பண்ண மாட்டா போட்டோம். ஏய், ஆட்டாத மேன், சீக்கிரம் எல்லாரும் குரூப் செல்ஃபி எடுத்துக்கலாம். குரூப் செல்ஃபியா? ஏய், ஒரே ஒரு நிமிஷம். மேக்கப் பண்ணலாம், மேக்கப் பண்ணுதுங்க. ரெடி ரெடி. என்னடா போட்டாவன்?
மூஞ்சியா செத்து போன மாதிரி வச்சுக்கிற சரியா? நானடா செத்து போடுவேன். சரி சரி ரெடி ஸ்மைல். நீ எடுத்த இந்த செல்ஃபி போட்டோவை வரும்போது மறக்காம பிரிண்ட் போட்டோ எடுத்துட்டு வா. எங்க வரும்போது? மேல. மேலவா? அதுக்கும் மேல. அதுக்கும் மேலவா? நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். எழும்பல எழும்பல எழுந்துரு. நான் என்ன கனவா? நைட் டியூட்டி போட்டாலே தூங்கிடுவியே, போய் வேலையை பாரு. சரிடி, நான் வரேன். வீட்டுக்கு கிளம்பிட்டியா? இல்லடி, லேபுக்கு போறேன். ஏய், என்ன இந்த டைம்ல இங்க? ஜெய், வாட் ஹேப்பன்? இல்ல நீ ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்டு சீரியஸா இருக்கேன்னு ஃபோன் வந்துச்சு. நானா? ஆமா, நீ சீரியஸா இருக்கேன்னு நர்ஸ் ரேகா கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. ரேகாவா? அவ ஊர்லயே இல்லையே. அவ 4 நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். என்னது? எனக்கு ஹாஸ்பிட்டல் லேண்ட்லைன்ல இருந்து தான் கால் வந்துச்சு. ஆயுஷா போன்ல ரேகா தான் பேசினாளா? யா ஷூர். இதெல்லாம் அதோட வேலையா தான். ஜெய், சாமி கும்பிடும். நீ சொன்னதை நான் அன்னைக்கே கேட்டுருக்கணும்டா. ஹரிணி ரொம்ப நல்ல பொண்ணுறா. நான் தான் அவளை தேவையில்லாம சந்தேகப்பட்டு திட்டி அடிச்சு. ச்சே.
நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்குடா. நான் பார்த்த பேய் அருணி மாதிரி இருந்ததால தான்டா நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்போ தெளிவாயிட்டியா? கண்டிப்பா அருணி பேய் இல்லடா, ஆனா அந்த பேய் அருணி மாதிரியே இருக்குடா. டேய் இப்போ என்ன சொல்ல வர? அண்ணி டபுள் ஆக்ஷன்ன்றியா? டேய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்து ஃபோன் வருது. சொல்லுங்க அண்ணி. டேய் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். என்னடா? ஃபோனை கொடுறா. அண்ணி ஜெய் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. சாரி. எதுக்குங்க? சாரி. டேய் என்னடா இது? இது உனக்கு ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் தான். அதுக்கு ஹலோ 2 தடவை சொன்னோம், ஓகே. சாரியும் 2 தடவை சொல்லுவியாடா? டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. டேய் எப்பா, நீ மனசுல இருக்கிறத 2 தடவை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடும். நீ முதல்ல போனை கூட. டேய் ஏன்டா அப்படி இடியட் மாதிரி பிஹேவ் பண்ற? டேய் எனக்கு நிஜமாலே முக்கியமான ஒரு வேலை இருக்குடா, நான் வரேன். மழை வரும் நனைந்திடுவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குழு குழு பொய்கள் சொல்லி என்னை திரும்பாய், அதை திரும்ப கூட அன்பே, வனமதேதான் எதிர்பார்க்கும், எங்கே போகாமல் மேம் நீங்க உள்ள வாங்க மேம். வாமா. ஏய் நீ மேல தானே இருந்த? ஜெய் உனக்கு என்ன ஆச்சு? மேம் இவ மேல தான் மேம் இருந்தா. இப்படிதான் மேம் அடிக்கடி ஏதோ பேசுறாரு. மேம் இவ போய் சொல்றா மேம். ஹரிணி மார்னிங்ல இருந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா. உன் பிஹேவியர் அடிக்கடி கண்ட்ரோல் இல்லாம போகுதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணா. நம்பாதீங்க மேம், இவ பொண்ணே கிடையாது, பேய். என் உயிரை எடுக்கிறதுக்காகவே சுத்தி சுத்தி வரா. ஏய் என்ன நடிக்கிறியா? ஜெய், உனக்கு என்ன பைத்தியமா? இவ சொல்லும் போது கூட நான் நம்பல. இப்ப உன்னை பார்த்தா எனக்கே நீ பைத்தியமோன்னு தோணுது. சத்தியமா சொல்றேன் மேம், என்ன நம்புங்க. இவ பேய். இதெல்லாம் உன் வேலையா? ஏன்டி என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? ஜெய் 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 வேண்டாம், விடு. இப்படிதான் மேம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன பேய்னு சொல்லி அடிச்சு கொல்ல பார்த்தாரு.
நேத்து கூட இவரோட லவரோட போட்டோ தொடச்சு வைக்கும் போது கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அதுக்கு இவர் என்ன போட்டு மேம் இது போய் சொல்றேன் மேம். என் ஷாலு போட்டோ உடையவே இல்ல. நீ கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டா தான் இருக்க. ஐயோ மேம் எனக்கு ஒண்ணு இல்ல. ஹலோ மேம். ஏய் ராதா, நீயும் நானும் காஃபி ஷாப்ல இருக்கும்போது இவ கால் பண்ணால, நான் கூட அவகிட்ட சாரி கேட்டல. மேம் கிட்ட சொல்றா. என்னடா ஆச்சு உனக்கு? நானும் தெய்வமும் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரோம். நீ என்னடான்னா நான் காஃபி ஷாப் வந்தேன் அன்னிக்கிட்ட நீ சாரி கேட்டேன்ற. என்ன ஆச்சு உனக்கு? ஏய் உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஏன்டா மாத்தி பேசுற? ஜெய் ஜெய் என்ன இது? ஏன் இப்படி மென்டல் மாதிரி நடந்துக்கிற? யார் மென்டல் மாதிரி நடந்துக்கிறான்? சாரி மேம். ப்ளீஸ் மேம், சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏய் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உன்னை நான் ஒழிக்காம விட மாட்டேன். யாருக்கிட்ட உன் வேலை காட்டுறேன்? என்கிட்டயா? ஒண்ணு யாரு நீ? இதை யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன எதுக்கு சுத்தி சுத்தி வர? நான் உனக்கு என்ன உனக்கு எரிஞ்சு கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ண. ப்ளீஸ். பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு நாடகமா போறேன். அழாதுன்னு சொல்றேன்ல. ரிலாக்ஸ் ஜெய். மேம் எனக்கு ஒண்ணும் இல்ல மேம். என்னைய அட்மிட் பண்ணீங்க. ஏய் இங்கே வண்டியா? முதல்ல வெளியே போடி. ஓடி. ஜெய் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். மேம் அவ பொண்ணே கிடையாது மேம். பேய். ஓடி. ப்ளீஸ். ஜெய் நீங்க 2-3 days ரெஸ்ட் எடுக்கணும். அதெல்லாம் தேவையில்ல மேம். ஷாலினி இறந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க. உனக்கு பிசிக்கலி அண்ட் மென்டலி கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேம். ஜெய் நீ ஒரு டாக்டர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கோஆபரேட். டேக் கேர். ஜெய் நார்மலா வரைக்கும் நீ அவனை பார்க்காம இருக்கிறது நல்லது. சாரிமா. உன்கிட்ட நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஜெய் கூட நீ சேரணுங்கிறதுக்காக பண்றதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா போய் பிரச்சனையில தான் முடிய போகுதுன்னு. இப்ப பாத்தியா அவனுக்கு அவனை சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டான். ஜெய்க்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நீ நான் ஸ்ரேகா மாதிரி பேசி சாகுற அளவுக்கு இருக்கேன்னு போன்ல சொல்ல சொன்னேன். நீங்க பர்சனலை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏய் இப்ப நான் என்ன சொல்ல வரேனாச்சு கேளுடி. எது கரெக்ட் எது தப்புன்னு எனக்கும் தெரியும். சிஸ்டர் சிஸ்டர் அவர் சீக்கிரம் குணமானாலும் நான் எடுத்து வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இந்த விபூதியா வச்சு விடுறீங்களா? அப்படியே மீதி விபூதியும் இந்த சாமி போட்டோவையும் ஒரு பில்லோ கீழே வச்சிருங்க. அப்புறம் சிஸ்டர் இதெல்லாம் நான் கொடுத்தேன்னா அவருக்கு தெரிய வேண்டாம். பாவம் இவங்கள போய் ஜெய் டாக்டர் பேய்ங்கிறாரு. இந்த பேய் வந்து கோவிலுக்கு போகுமா இல்ல பூஜை பண்ணுமா? இவங்க கோயிலுக்கு போனது நீ பாத்தியா? பொய்யா கூட இருக்கலாம். ஏய் கோவிலுக்கு போலன்னா என்ன? இந்த பேயாவது விபூதியிலயும் சாமி போட்டோலயும் கை வைக்க முடியுமா? நம்பாத மஞ்சு, இப்பெல்லாம் பேய்ங்க எல்லாம் நம்மள மாதிரியே பண்ணுதுங்க. காளி நீலி சூலி காளி ஓம் காளி போ 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 ஏ பேயே போ போ ஓம் காளி. டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அவைகள் உலகம் நிகழ்ச்சியில நாம சுவாமி வாசுதேவ மாதவன் அவர்களோட ஆசிரமத்தை பத்தியும் அவர் மக்களுக்கு ஏற்படுற அமானுஷ்ய பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போறாருன்றத பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். உங்களுக்காக திக் அனுபவங்களுடன் ஒரு நேர்காணல். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இப்ப முதலாவதா சுவாமிஜி கிட்ட சில கேள்விகள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. இந்த காலகட்டத்துல அமானுஷ்ய சக்திகள் இருக்கா? அதை எப்படி நம்புறது? நீங்க கடவுளை நம்புறீங்களா? நம்புற சுவாமிஜி. பிரபஞ்சத்துல நல்ல சக்தி இருக்குன்னா அதுக்கு எதிரான தீய சக்தியும் இருக்கும். இங்கே வர மக்கள்
பேய் பிசாசு வில்லி சூன்யத்தால பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீள முடியாம இங்கே என்னை தேடி வராங்க. எந்த மனுஷனாலையும் பேய் பிசாசுக்கு எதிராக போராடி ஜெயிக்கவே முடியாது. மாந்திரிகம் தெரிஞ்ச எங்களால மட்டும்தான் இந்த கெட்ட ஆத்மாவை அழிக்க முடியும். நன்றி சுவாமி. இப்ப நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருக்க சில பேர்கிட்ட பேசலாம். உன் பிரச்சனைய சொல்லிட்டேல, இனி நீ பயப்படாத. நீ சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டியா வந்திருக்கிற கெட்ட சக்தியை பிடிச்சா மட்டும் உன் பிரச்சனை தீர்ந்துடாது. அதோட இன்னும் 2 கெட்ட சக்தி இருக்கு. அதனால நீ எந்த இடத்துல அந்த 3 பேரையும் சேர்த்து பாத்தியோ அந்த இடத்துக்கு அவளை நீ கூட்டிட்டு வா. ஆனா அங்கே அவ வரமாட்டா. அவகிட்ட எப்படியாவது பேசி அந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வா. மத்தத நான் பாத்துக்கிறேன். சில துர்மரணங்களால இப்படி சில ஆன்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படித்தான் இந்த பொண்ணு. இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் உன்னை சுத்தி இருக்கிறவங்கள கூட உனக்கு எதிராக பேச வைக்கும். உன்னை நிம்மதியா இருக்க விடாது. சரி, இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு அவளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நம்பிக்கையோட போ. நான் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறேன். சரிங்க சார். அண்ணே, ஜெயண்ணே, அண்ணே வாங்கண்ணே. அண்ணே, உங்களுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு இன்னைக்கு காலையில கூட என் குலசாமி வேண்டிக்கிட்டேன். அண்ணே, நீங்க நல்லா சரியாய் வந்துட்டீங்கண்ணே. அது போதுண்ணே. ராதாண்ணே, அருணிமா, அருணிமா. டேய் ஜெய், எப்படா இருக்க? டேய் சாரிடா, அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல உன்னை அடிச்சிட்டேன். தப்பா எடுத்துக்காத. விடுறா, இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணிக்கிற. 6 வயசுல ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு வந்தேன நீ. ஹரிணி, I'm sorry. நீ போய் ரெடியா நம்ம வெளியில போலாம். படம் பிடிச்சிருந்ததா? பிடிக்கல. ஏ, எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப திகிலா பயங்கரமா இருந்தது. பேய் படம்லாம் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எப்படி? என்னங்க, நாம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? சொல்றேன். என்னாச்சு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இங்க ஒருத்தரை பார்க்கணும். இங்கயா? இந்த நேரத்துல யார பார்க்கணும்? இறங்க சொல்றேன். வேண்டாங்க. வா. நான் வரலங்க, எனக்கு பயமா இருக்கு. போயிடலாம். வான்னு சொல்றேன்ல. கதவு பூட்டி இருக்குங்க. நம்ம வேணா போயிட்டு காலையில வரலாம். கொஞ்சம் பேசாம வரியா? ரொம்ப இருட்டா இருக்கு. எனக்கு பயமா இருக்குங்க. ஏன் இங்க லைட் எல்லாம் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா? நடிக்காத. நீ உள்ள வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். வா. வேணாங்க, ப்ளீஸ். ஓ
எங்கடா போன இவ்வளோ லேட்டாக வர? அண்ணே நீங்க ஹர்னியம்மா வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போல அதனால கோவிச்சுக்கிட்டு சாப்பிட கூட வராம மேலே இருக்காங்கண்ணே. ஹரிணி மேலே இருக்கா? ஆமாண்ணே. ஹரிணி, ஹரிணி, ஏய் என்ன வித்த காட்டுறியா? இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வா வாடி. ஏய் அண்ணே என்னடா இது? ஏய் விடுடா நீ. ஏய், விடுடா. உங்களை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. ஏய் ஜெய் அண்ணே அண்ணேடா ஜெய். கேளுடா. ஏய், வாடி. ஜெய் அதான்டா. ஜெய் ஏய் விடுடா. ஏய், விடுடா. ஏய் ப்ளீஸ்டா சொன்னா கேளுடா. ஏய் அண்ணே பாவம்டா. ஜெய் நான் சொல்றேன். டேய் ஜெய். டேய் 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 ஜெய். என்னடா டேய் ஜெய். இப்ப என்ன உங்களுக்கு நான் இங்கிருந்து போகணும் அவ்வளவுதானே? போயிடுறேன், ஒரேடியா போயிடுறேன். போடி. அண்ணி ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. விட்டுருங்க, நான் எங்கேயோ போய் தொலைறேன். அண்ணி அம்மா இந்த ராத்திரி நேரத்துல எங்கம்மா போவீங்க? வேண்டாமா அம்மா. மனுஷனாடா நீ? இப்படி அநியாயமா அண்ணி அடிச்சு துரத்திட்டியாடா. இந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாதுடா. எப்பா டேய் இனி நீயே தனியா சந்தோஷமா இங்கே இரு. நாளைக்கு நாங்களும் ஊருக்கு கிளம்புறோம். எல்லாம் எங்களையும் பேய் நினைச்சு அடிச்சு துரத்திடோடா நீ. பைத்தியத்தோடலாம் எங்களால இருக்க முடியாதுடா. அண்ணே என்ன அண்ணே ஜெய்யன்னு சொன்னதெல்லாம் உண்மைதானே? நான் 2 கண்ணால பார்த்தேன். ஹர்னியம்மா பேய்தான். அடைச்சி சும்மா இருங்க. ஜெய் உங்களை இப்படிலாம் பேச சொன்னானா? தெய்வம் நிஜமாலே நீங்க பேய பாத்தீங்களா? உங்க மேல சத்தியமா பார்த்தேனே.
ஜெயன ராதான ஜெயன காலிங் பெல். சார், டாக்டர் ஜெய் இவர்தான். உங்க வைஃப் ஹரிணி நைட்டு ட்ரெயின்ல அடிபட்டு செத்துட்டாங்க. ஆக்சிடென்ட் இல்ல, சூசைட். அது விஷயமா உங்ககிட்ட விசாரிக்கணும். சார், அவ நேத்து நைட் இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல அடிபட்டு செத்தவ. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு இப்ப ஆவியா இங்க அலைஞ்சிட்டு இருக்கா. என்ன உளறீங்க? ஆமா சார், அவ பேய். தேவன, போன வருஷத்து பேப்பர்ல ஹரிணி ட்ரெயின் முன்னாடி பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சுல, அந்த பேப்பரை போய் எடுத்துட்டு வாங்க. எந்த பேப்பர்னே? ஹரிணி போட்டோவோட அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துச்சுல, நான் கூட உங்களை பத்திரமா எடுத்து வைக்க சொன்னேன். அதை போய் எடுத்துட்டு வாங்க. என்னென்ன சொல்றீங்க? ராதானே, ஜெயண்ணா மறுபடியும் என்னென்னவா பேசிட்டு இருக்காரு? சார், ஜெய்க்கு கொஞ்ச நாளா ப்ராப்ளம் இருக்கு, ட்ரீட்மெண்ட்ல இருக்கான். நைட்டு கூட மென்டலி இவனுக்கு ஃபுல் கண்ட்ரோல் போய் அநியாயமா அடிச்சு துரத்திட்டான் சார். கண்ணன், நான் சொல்லல, இவரோட கொடுமை தாங்க முடியாம தான் ஹரிணி ட்ரெயின் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சார், நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. இவங்களாம் இப்படி மாத்தி பேசுறதுக்கு கூட காரணம் அந்த பேய் தான். ஏற்கனவே அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். இது எல்லாமே அவளோட வேலை தான் சார். அதெல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கும் தெரியும். ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க சார், ப்ளீஸ். மிஸ்டர், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. சார், நான் தான் சொன்னேன்ல சார், அவனுக்கு மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ஏய், என்னடா சும்மா லூசு லூசுங்க? ஹலோ, ஏன் முன்னாடி இப்படி பிஹேவ் பண்றீங்க? ஸ்டேஷன் வாங்க, விசாரிக்கணும். அங்கெல்லாம் வர முடியாது. என்ன ஒழுங்கா கூப்பிட்டா வர மாட்டேன். ஹரிணி மட்டும் இல்ல, உன்னோட லவர் ஷாலினியோட சாவுக்கு நீதான் காரணம் எனக்கு தெரியும். வா, கையெடு. என்ன மிரட்டுற மாதிரி பேசுறேன்? இவன் நார்மல் கண்டிஷன்ல இருக்கு, ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம். இன்னொரு வாட்டி மென்டல் அடிச்சு மாட்டேன். இருங்க, சாவு என் கையில தானா? இவனை நம்ம அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணோம். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஜெய் சைக்கலாஜிக்கலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. ஹிஸ் மைண்ட் இஸ் நாட் இன் இஸ் கண்ட்ரோல். அதனால தான் அப்படி சீப்பா உங்ககிட்ட நடந்துக்கிட்டாரு. வெரி சாரி, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். எஸ் டாக்டர், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே சார், தேங்க்யூ. சார். ஹலோ டாக்டர். சொல்லுங்க சார். ஜெய்கிட்ட எனி இம்ப்ரூவ்மெண்ட்? நோ சார், நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஹீ நீட் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹிஸ் மென்டல் இல்னஸ். அதனால ஜெயை கேஎம்சிக்கு ஷிஃப்ட் பண்ணிடலான்னு இருக்கோம். டாக்டர், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். இன்னும் 2 daysல ஜெய்க்கு அவன் பேர்ல அவனோட பரம்பரை சொத்து வர வேண்டிய லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. உங்களுக்கே தெரியும், 3 ஜெனரேஷனா ஏதோ காரணத்தினால இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தடங்கலாயிட்டே வருது. இப்போ ஆஸ் பர் உயில் படி தான் ஃபைனல் டேட். இந்த டேட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆனாலோ போஸ்ட்போன் ஆனாலோ ஜெய்க்கு சேர வேண்டிய அவனோட 150 கோடி ரூபாய் பரம்பரை சொத்து அவனுக்கு கிடைக்காமலே போயிடும். சோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய வரைக்கும் இந்த 2 days ஜெய் உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நல்லா இருக்கும் டாக்டர். ஜெய்யோட ஃபியூச்சருக்காக நீங்க இந்த ஹெல்ப் பண்ணணும் டாக்டர். ஷூர் சார். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் முடியற வரைக்கும் ஜெய்க்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறத கொஞ்சம் வெளியே தெரியாம பாத்துங்க. டெஃபினெட்லி சார். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகே சார். கம் இன். வாங்க, உள்ள வாங்கன்னு சொல்றான்ல.
வந்துருச்சான். நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃப்ரைடே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு ஜெய்க்கு 150 கோடி ரூபாய் சொத்து வரப்போகுது. அதுக்கப்புறம் 2 பிளான் தான். ஜெய்யை முழுசா மென்டலாக்கி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரும். அப்புறம் ஜெய்யோட சொத்து 150 crores எங்களுக்கு வந்து சேர்ந்துரும். நானும் ராதாவும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறோம். பாஸ்வேர்ட் என்ன? மணி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃப்ரைடே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு ஜெய்க்கு 150 கோடி ரூபாய் சொத்து வரப்போகுது. அதுக்கப்புறம் 2 பிளான் தான். ஜெய்யை முழுசா மென்டலாக்கி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரும். அப்புறம் ஜெய்யோட சொத்து 150 crores 150 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து சேர்ந்துரும். நானும் ராதாவும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறோம். நான் உயிரோட இருக்கும் போதே ட்ரெயின்ல விழுந்து இறந்துட்டதா பேப்பர்ல நியூஸ். அதுக்கு நானே என் போட்டோவை தரேன். நினைச்சாலே ஃபன்னியா இருக்கு. ஜெய மென்டலாக்கி அவனோட சொத்தை நானும் ராதாவா அனுபவிக்கிறதா எங்களோட பிளான். இன்னில இருந்து ஜெய கன்ஃபியூஸ் பண்ணி மென்டல் ஆக்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜெயோட காரியம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க டோட்டல் பிளானும் ஸ்பாயில் ஆயிடும். அதனால ஷாலினியா. வணக்கம். வா ஷாலினி, உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். உட்காருங்க, நான் போய் கேண்டி கிரஷ் ஆடிட்டு வரேன். கேண்டி கிருஷ்ணா அது என்னன்னே தெரியாத உனக்கு? இது உன் பொண்ணா? தங்கச்சி சார். இதுக்கு வேலை கேட்டு வந்து விளங்கிரும்.
ஜெய்யை கன்ஃபியூஸ் பண்ணி மென்டல் ஆக்க முடியல. ஸோ அதனால தான் இப்படி ஒரு பிளான். ஜெய்யை பூட் பங்களாக்கு வர வச்சு வா பார்த்து கரெக்டாக பண்ணலாம். உங்க பேத்திக்கு உடம்புக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என்ன பெரியவரே கேட்டுக்கிட்டே இருங்க, எந்த பதில்? பெரியவரே பெரியவரே யார் நீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? உங்களை தான் கேக்குறேன். வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? உள்ள வாங்க. பேசிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்து ஃபோன் வருது. சொல்லுங்க தெய்வம். ஹலோ, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க அண்ணி. பார்த்து பேசிட்டா உள்ள சொதுப்பிட போறேன். நான் பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். 2 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு வரேன்னு இருக்காங்க. ஓகே டியா, பிளான் பண்ண மாதிரி பேசிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு சரி பண்ணிடலாம். ஓகே அண்ணி, பாய். டேய் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்? என்னடா ஃபோன் பண்ணு. அண்ணி ஒரு நிமிஷம். ஜெய் உங்ககிட்ட பேசுறேன். ஹலோ 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 சொல்லுங்க. சாரி. எதுக்குங்க? சாரி. ஏய் என்னடா இது? இது உனக்கு ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன் தான். ஹலோ 2 தடவை சொன்னோம், சாரி 2 தடவை சொல்லுறியாடா. இப்போதைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை. இருந்தாலும் நான் கிளம்புறேன். பாய்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃப்ரைடே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு ஜெய்க்கு 150 கோடி ரூபாய் சொத்து வரப்போகுது. அதுக்கப்புறம் 2 பிளான் தான். ஜெய்ய முழுசா மென்டலாக்கி மென்டல் ஹாஸ்பிட்டல். ஏய் என்ன பண்ண ஜெய் கொண்டுட்டியா ஜெய் டேய் ஜெய் டேய். என்னடா என்ன பாசமா? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இவனை கொன்னுட்டு இவன் சொத்தெல்லாம் நம்ம சேர்ந்து எடுத்துக்கலாம். ஆனா நீ தான் அதுக்கு ஒத்துக்கல. இவன் சாவக்கூடாது, அதே நேரத்துல இவன் சொத்தெல்லாம் நம்மளுக்கு வரணும்னு நீ தான் முக்கிய ஒரு பிளான் சொன்ன. இப்போ அவன் சொத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு சேர்றதுக்கு முன்னாடி அவனை கொல்ற மாதிரி ஆக்கிட்டியா? ஏய் ப்ளீஸ் ஜெய் கொல்ல வேணாம். கொல்லாம ஜெய்ய உயிரோட விட்டுட்டு என்ன போய் கம்மி என்ன சொல்றியா? இப்படி முட்டாள் மாதிரி பேசி பேசி என் லைஃபையே ஸ்மைல் பண்ணிட்டியடா. நான் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசையா இருந்தேன். ஒரு பிளானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை நாள் போராடி இன்னும் 2 நாள் 150 crores நம்ம கையில வந்திருக்கோம். எல்லாம் போச்சேடா, போச்சு போச்சு போச்சு. டேய் ஒண்ணு நல்லவனாரு இல்ல கெட்டவனாரு, இப்படி மாறி மாறி என் ஃபியூச்சரையே ஸ்மைல் பண்ணிட்டியடா. நான் உனக்கு காதலிச்சதே சொத்துக்காக தான். அதுவும் இல்லைனாலும் பிறகு நீ
மம்மி என்னடா இங்க பாரு. ஷாலு என் போன் எடுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்கல குடு. நோ. ஷாலு தட்ஸ் நாட் அட் ஆல். அப்பா உனக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு விளையாடு. குடு. நோ மம்மி. சாப்பிடலாமா? நானும் மம்மியும் டாடியும் மூவி பேசுவாங்க. டாக் மங்கி எல்லாமே பக்கத்துல பக்கத்துல வந்தது. எனக்கு ஜாலியா இருந்துச்சு. நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து மங்கி கிட்ட கொடுத்தேன். ஆனா அந்த மங்கி வேணா சொல்லிச்சு. அதனால அந்த மங்கி பேட் மங்கி. ஷாலு மம்மி சாரி. வாடா குட்டி சாப்பிடலாம்.